அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 29ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 15 வினாக்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் தான் எல்லாமே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் வினா, ட்ரெண்ட்ஸ் இன் வேர்ல்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் 2025 படி உலகளாவிய இராணுவ செலவினங்களில் இந்தியாவின் இடம் என்ன? சிற்பி அப்படிங்கிற ஒரு அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் உலகளாவிய இராணுவ செலவினங்களில் இந்தியாவோட இடம் என்னவா இருக்குது? ஆன்சர் 4வது இடத்துல இந்தியா இருக்குது. இது 2025ஆம் ஆண்டுக்கான அறிக்கை 2026 வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் சீனா, அமெரிக்காவும், 2வது இடத்துல சீனாவும், 3ஆம் இடத்துல ரஷ்யாவும் இருக்குது. ஓகேங்களா? சிற்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்மு. இது ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலக நாடுகள்கிட்ட இராணுவ ஆயுதங்கள், ஆயுத கட்டுப்பாடு மற்றும் ஆயுத குறைப்பு ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வாங்க. நாடுகள் தங்களோட பாதுகாப்பு மற்றும் இராணுவத்துக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பட்டியலிடுவாங்க. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்த 4வது பிளேஸுக்கு வரத்துக்கு தன்னோட இராணுவத்தை நவீனமயமாக்குறதுக்காகவும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் 4வது பிளேஸ் வந்திருக்கோம். அதை விட மேக் இன் இந்தியா திட்டம் இருக்குல்ல, அதனால் உள்நாட்டிலேயே ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவும் இதில் அடங்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் மேக் இன் இந்தியாவிலே இப்போ நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோமா, அதனால் நம்ம இந்த 4th பிளேஸுக்கு இப்போ வந்திருக்கோம். 2வது கொஷின் பாருங்கள். எந்த நகரில் கூகுளின் இந்தியாவில் மிகப்பெரிய ஏஐ தரவு கிளஸ்டருக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க? அதாவது கூகுள் இருக்குல்ல, அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ தரவு மைய கிளஸ்டர் அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. இதுக்கு எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க? விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ கூகுளும் ஆந்திர பிரதேச அரசும் தான் இணைந்து இதை பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான இந்த மிகப்பெரிய கணினி மற்றும் தரவு உட்கட்டமைப்பை உருவாக்குவாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் ஏஐ சேவைகளை இந்திய நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு மிக வேகமாக வழங்குறது தான் நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்த வினா, 13வது சுர் ஜோத்ஸ்னா தேசிய இசை விருதுகளில் எந்த மூத்த கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டாங்க? 13வது சுர் ஜோத்ஸ்னா தேசிய இசை விருதுகளில் எந்த கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டாங்க அப்படின்னா, பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசியா அப்படிங்கிறவரும் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற 2 பேர் தான் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விருது வழங்குகிற விழா புதுதில்லியில் நடந்திருக்கு. இந்த பண்டிட் ஹரிபிரசாத் அப்படிங்கிறவர் உலக புகழ்பெற்ற புல்லாங்குழல் கலைஞராக இருக்கிறார். ஜாகிர் ஹுசேன் தபேலா கலைஞர். ஓகேங்களா? சர்வதேச தபேலா இசைக்காக போற்றப்படுறவருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய பாரம்பரிய இசைத்துறையில் நீண்ட காலமாக சிறந்த பங்களிப்பை வழங்கி இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாழ்நாள் சாதனையாளர் விருதுங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். என்ஜூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன் எ சேஞ்சிங் கிளைமேட் என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இது தொழிலாளர் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அப்போ யார் வெளியிட்டிருப்பா? சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் வெளியிட்டிருக்கு. உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 28 நம்ம அனுசரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கடைபிடிக்கிறோம். ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த அறிக்கையும் வெளில வந்திருக்கு. ஐக்கிய நாடுகளோட அங்கமாக இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இருக்குது. இதோட தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலை மாற்றத்தை பற்றி, அதாவது மாறி வர்ற காலநிலை மாற்றத்தினால இந்த பணியிடங்களில் தொழிலாளர்கள் எதிர்கொள்கிற அந்த புதிய வகை உடல்நல அபாயங்கள்னு இருக்குல்ல, அதை சுட்டி காட்டியிருக்காங்க. அப்புறம் வெப்ப அழுத்தம், புவி வெப்பமாகிறதால ஏற்படுற அந்த அதிகப்படியான வெப்பம், புற ஊதா கதிர்வீச்சு மற்றும் காற்று மாசுபாடு, இதனால் தொழிலாளர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, அப்புறம் பாதுகாப்பு உத்திகள் என்னென்ன பண்ணணும், கடுமையான காலநிலையிலும் தொழிலாளர்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய ஒவ்வொரு நாடும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. உலகளவில் 2.4 பில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் அவங்க பணி செஞ்சிட்டு இருக்கப்ப அதிகப்படியாக வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த வேணா பாருங்கள். எந்த மாநிலம் 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு பொன்விழா கொண்டாட்டங்களை ஏற்பாடு செஞ்சுருக்கு? எந்த மாநிலம் 50 ஆண்டு நிறைவு விழா
கொண்டாட போகிறாங்கன்னா சிக்கிம் தான். சிக்கிம் மாநிலம் வந்து இந்தியாவோட இணைந்த 50வது ஆண்டை தான் இப்போ வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ மே 16, 1975 சிக்கிம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவோட 22வது மாநிலமாக சேர்ந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த 50வது ஆண்டு அந்த மைல்கல்ல கொண்டாடுறாங்க இப்போ அவங்க. WHO எந்த மருந்தை பிறந்த குழந்தைகளுக்கான முதல் மலேரியா எதிர்ப்பு மருந்தாக அங்கீகரிச்சிருக்கு? ஃப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. எந்த மருந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டேஸ்னேட் அப்படிங்கிறது தான். ஆர்டேஸ்னேட் அப்படிங்கிற இந்த மருந்தை அங்கீகரிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு தான் WHO அப்படிங்கிறது. ஸோ பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த கடுமையான மலேரியா பாதிப்பை தடுக்கணும் அப்படிங்கிறது, மலேரியாவில் ஏற்படுற சிசு மரணங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் அப்படின்னா என்னென்னா, மருந்து சர்வதேச பாதுகாப்பு அந்த தர நிலைகள் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான். மத்திய சுகாதார அமைச்சகத்தால் அக்னி பாதுகாப்பு வாரம் 2026 எப்போது கடைபிடிக்கப்பட உள்ளது? இந்த ஃபயர் சேஃப்டி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போனா 1லேருந்து மே மாதத்தில் 1லேருந்து 7 வரைக்கும், அதை பார்த்து ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய அரசின் அந்த மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் இதை கடைபிடிப்பாங்க. இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கிறதால மருத்துவமனைகளில் ஏற்படுற மின்கசிவு மற்றும் தீ விபத்துக்களை தடுக்கணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ மருத்துவமனை ஊழியர்கள், நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே இந்த தீ பாதுகாப்பு விதிமுறைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரத்தையே அவங்க அனுசரிக்கிறாங்க. முக்கியமாக இந்த தீவிர சிகிச்சை பிரிவுகளில் ஐசியூவில் இருக்கிற நோயாளிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் எத்தனை புதிய மாவட்டங்களை உருவாக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார்? லடாக் யூனியன் பிரதேசத்தில் எத்தனை புதிய மாவட்டங்களை உருவாக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு? 5 மாவட்டங்களை உருவாக்க. லடாக் அப்படிங்கிறது பரப்பளவு ரொம்ப பெருசான, மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அரசு சேவைகள் சீக்கிரம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த தொலைதூர பகுதிகளில் இருக்கிற மக்களை அவங்களுடைய தேவை என்னன்னு கண்டறிஞ்சு ஸோ அந்த பகுதியில் உள்கட்டமைப்பும் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ லடாக் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை அது இருந்துக்கிட்டு இருக்கு. மத்திய நிதியமைச்சரால் தொடங்கப்பட்ட நாடு தழுவிய முதலீட்டாளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் பெயர் என்ன? மத்திய நிதியமைச்சரால் தொடங்கப்பட்ட அந்த நாடு தழுவிய முதலீட்டாளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தோட பெயர் என்னென்னா மிஷன் நிவேஷ் அப்படிங்கிறது தான். மிஷன் நிவேஷ். செபியோட 38வது நிறுவன தினமான ஏப்ரல் 2026 தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பங்குச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதிகள் போன்ற முதலீட்டு முறைகள் குறித்து பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர்களோட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு முறைகளை குறித்து அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செபி அப்படிங்கிறது 1988 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது 1992 இதுக்கு கிடச்சிது. இதோட தலைமையகம் மும்பையில் இருக்குது. இந்த செபியோட வேலை என்ன? இந்திய பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறது மற்றும் முதலீட்டாளர்களோட நலன்களை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை. யூனிவர்சிட்டி இன்னோவேட்டர் அவார்ட் 2026 வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய விஞ்ஞானி யார்? யூனிவர்சிட்டி இன்னோவேட்டர் அவார்டு 2026 வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய விஞ்ஞானி யாருன்னா டாக்டர் சேகர் சுமன் போரா. டாக்டர் சேகர் சுமன் போரா. ஸோ அமெரிக்காவில் தான் இந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சி நடந்துச்சு. அமெரிக்க பல்கலைக்கழகங்களால் இணைஞ்சு இந்த கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இது வழங்கப்பட்டுருக்கு. ஓபெக் அமைப்பிலிருந்து சமீபத்தில் வெளியேறுவதாக அறிவித்த நாடு இது. ஓபெக் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து சமீபத்தில் வெளியேற அமைப்பு இது. ஓபெக் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் இருக்குல்ல, ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகள் தான் அந்த அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த நாடுலேருந்து இப்போ சமீபத்தில் வெளியே போகிற நாடுனா ஐக்கிய அரபு அமீரகம் வந்து UAE வெளில போகிறாங்க. ஸோ ஆஸ்திரியாவில் வியன்னாவை தலைமையமாக கொண்டு தான் இந்த ஓபெக் அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கு. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஓபெக் அமைப்போட உற்பத்தி கட்டுப்பாடுகள் இன்றி தனது நாட்டின் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தன்னிச்சையாக அதிகரிக்கணும். அப்போ தான் பணம் வரும். அதாவது அதிக அளவு எண்ணெய் ஏற்றுமதி மூலம் நாட்டின் வருவாயை பெருக்கணும், எதிர்கால
எரிசக்தி திட்டங்களில் முதலீடு பண்ணணும். ஏன்னா பெட்ரோலியம் நம்பி இருக்க முடியாது, அடுத்த லெவலுக்கான எரிசக்திக்கு நம்ம போகணும்ல, அதுக்காக எங்களுக்கு தேவையானதை நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு EIA இப்போ வெளில போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கத்தார் வந்து இதே ரீசன் சொல்லி 2019 வெளில போனாங்க. அங்கோலா அப்படிங்கிற நாடும் 2024 போனாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே அரபு கண்ட்ரி மாதிரி, ஓகேங்களா. ஸோ நம்ம இது இருக்கோம். ஸோ இதில் ரஷ்யாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஓபக் ப்ளஸ் அப்படின்னு இதோட பேர். அடுத்து பாருங்கள், செல்வ அறிக்கை 2026. அந்த அறிக்கையின்படி அதிக செல்வந்தர்களை கொண்ட நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஸோ நைட் பிராங் வெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நாடு எது? அமெரிக்கா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்த நைட் பிராங் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. ஸோ லண்டனில் அவங்களுடைய தலைமையகம் இருக்குது. சர்வதேச சொத்து ஆலோசனை நிறுவனம் தான் இந்த நைட் பிராங் நிறுவனம் அப்படிங்கிறது. உலகளவில் நாடுகளின் செல்வ நிலையை ஆய்வு செய்து வெளியிடப்படுற ஒரு சர்வதேச அறிக்கை தான் இது. ஸோ உலக அளவில் இந்த UHNWI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், மிக அதிக சொத்துடைய நபர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட எண்ணிக்கையை கணக்கிறது தான் நோக்கம். ஸோ முதலீட்டு போக்கு, சொத்து சந்தை மாற்றங்கள் மற்றும் செல்வம் ஈட்டும் வாய்ப்புகளை இவங்க ஆய்வு செஞ்சு இந்த பட்டியலை வெளியிடுவாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா தனது திருத்தப்பட்ட காலநிலை இலக்குகளை எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையிடம் சமர்ப்பித்தது? ஆன்சர் என்ன? பாரிஸ் ஒப்பந்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசோட சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் தான் இந்த பட்டியலை அறிக்கையை தயாரித்து கொடுத்துருக்காங்க. புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான இந்தியாவோட உறுதியை உலகுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ 2070க்குள்ளே இந்தியா நிகர பூஜ்ஜிய உமிழ்வு நிலையை அடைவதற்கான பாதையை இதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு 5 வருஷத்துக்கும் அவங்களுடைய இலக்குகளை நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இலக்கு வந்து வேறு வச்சுருந்தோம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு அது முடியாதுங்கிறதா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த அறிக்கையை நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 2050 நம்ம வச்சுருந்தோம், இப்போ 2070 ஆக்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சயின்ஸ் பார்க் எங்கு அமையுள்ளது? இந்தியாவோட முதல் டிஜிட்டல் சயின்ஸ் பார்க் எங்கு அமையுள்ளது? திருவனந்தபுரம், கேரளாவில் அமைய இருக்குது. இதில் இந்திய பிரதமர், கேரளா முதலமைச்சர் முன்னிலையில் தான் இதுக்கான அடிக்கல் பணி நாட்டுற பணிகள்லாம் நடந்துச்சு. ஸோ கேரளா மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் டெக்னோ சிட்டி வளாகத்தில் இதை அமைக்க போகிறாங்க. இதில் இந்த செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், தரவு பகுப்பாய்வு மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற உயர் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள்லாம் மேம்படுத்துறது, கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைந்து புதிய டிஜிட்டல் தயாரிப்புகளை உருவாக்க ஒரு பொதுவான தளமாக இது இருக்கும். 1500 கோடி மதிப்பீட்டில் தான் இது வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இந்தியாவின் முதல் 3ஆம் தலைமுறையில் அறிவியல் பூங்காவாக இது இருக்குது. இந்திய இரும்பு ஆணையம், SAIL அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதோட புதிய தலைமை விழிப்புணர்வு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. யார்? புதிய தலைமை விழிப்புணர்வு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா சஞ்சய் ஜமுவார் அப்படிங்கிறது தான். சஞ்சய் ஜமுவார். SAIL அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து ஒரு மகாரத்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஓகேங்களா. ஸோ நிறுவனத்திற்குள்ளே நடைபெற அந்த நிதி முறைகேடு மற்றும் ஊழல்களை கண்காணித்து தடுக்கிறது தான் இவரோட வேலையாக இருக்கும். நிர்வாக நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றது, அரசாங்கத்தோட விழிப்புணர்வு விதிகளை முறையாக அமல்படுத்துறது தான் இவரோட வேலை. இதுக்கப்புறம் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.